Hi my dear little doctors, welcome to our channel Biology Net View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு 11th ஜூன் ஓகேயா. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு முக்கியமான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அது எப்படி என்ன ஆச்சு, ஸோ வந்து இது கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஏதாவது சேஞ்சஸை கொண்டு வந்துச்சா, ரீநீட் நடக்குமா, ரீஎவாலுவேஷன் ஏதாவது சான்ஸ் இருக்கா, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னால நம்மளோட சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா 11th ஜூன். இதுல வந்து நிறைய ஸ்கேம் பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ வந்து நிறைய அகாடமிஸ் எல்லாம் இதை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரியா. நீட்டோட அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் என்ன ஃபர்ஸ்டே என்ன பண்ணியாச்சு, வெளியில வந்துடுச்சு. ஸோ இதனாலேயே நம்மளுக்கு வந்து மார்க் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுக்கு ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரீநீட் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேஸை நம்ம எங்க ஃபைல் பண்ணியிருந்தோம்னா சுப்ரீம் கோர்ட்ல நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப டீப்பா போகாம டைரக்டா நான் இதே சொல்லிடுறேன். இதுக்கு நேரம் அந்த ஜஸ்டிஸ் நான் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, லெட் த கவுன்சிலிங் ஸ்டார்ட், வி ஆர் நாட் ஸ்டாப்பிங் ஓகேயா. ஸோ கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, அப்போ இந்த கவுன்சிலிங் நம்ம வந்து ஏதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஎவாலுவேஷன் நிறைய பர்சன்களுக்கு நம்மளுக்கு இந்த 1500 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க், அதாவது கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ரீஎவாலுவேட் பண்ணுவாங்க. ரீஎவாலுவேட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப்ல ஏதோ சேஞ்சஸ் வரும், கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியெல்லாம் நம்ம ஏதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கும் சரியா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்ல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு, அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பட் இது எல்லாத்துக்குமே டோட்டல் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன ரீநீட் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஓகேயா. அப்போ வந்து அந்த மார்க்ஸ், அந்த கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது என்னாச்சு, கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு. அப்போ எதுக்கு இந்த கிரேஸ் மார்க்ஸை பற்றிலாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக என்னது சான்ஸே இல்லை சரியா. ஸோ இது ஒரு கரையில் இருக்கும்போது நம்ம கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து இப்போ ஒரு டேட்டா, ஒரு மென்டலியா நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரிப்பேர் ஆக போறோம். தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து அப்செட் ஆகாதீங்க, எல்லாத்துலயுமே என்ன பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும் சரியா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2024 டோட்டல் அப்ளிகேஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1,50,000, அதாவது 1,58,449 மெம்பர்ஸ். இது வந்து தமிழ்நாட்டுல ஓகேயா. இதுல வந்து எவ்வளவுனா எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89,426 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டோட டேட்டா ஓகேயா. ஸோ என்டிஏவோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் என்னது 67 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு 720 அவுட் ஆஃப் 720 ஓகேயா. ஸோ இந்த 67 ஸ்டூடெண்ட்ஸ்ல 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, அவங்க 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம என்டிஏ ஒரு ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு 100 லிஸ்ட் மெம்பர்ஸ் இருக்கும்போது அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 மெம்பர்ஸ் யாரு, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா சையத் ஆஃபின் யூசப்னி ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ 12th பிளேஸ்ல யாருக்கு அப்படின்னா ஷைலஜானி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ரிமைனிங் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சரியா, அந்த ஃபர்ஸ்ட் 100 அந்த மெம்பர்ஸ்ல டாப் லிஸ்ட்ல. ஸோ இப்போ இந்த மார்க், ஒவ்வொரு மார்க் கேட்டகரியிலையும் நியர்லி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. 720 அவுட் ஆஃப் 720 எடுத்தது 67 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேயா. 700 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,250 ஸ்டூடெண்ட்ஸ், தென் 685, 6,777, 675 இந்த இடையில எத்தனை 11,650 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 670 பாத்தீங்கன்னா 15,350 ஸ்டூடெண்ட்ஸ், தென் 665 70,000 பிளஸ் பாருங்க 655. இதுக்கு மேல என்ன இந்த ரேஞ்ச்ல எவ்வளவுனா 23,000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 645 எடுத்துக்கிட்டீங்கன்னா 33,000 பிளஸ் இருக்காங்க. தென் 636 பாத்தீங்கன்னா நியர்லி 42,000 பிளஸ். 621 பாத்தீங்கன்னா 55,591 எடுத்தீங்கன்னா 91,000 பிளஸ். தென் பாருங்க 586 97. ஸோ அந்த 500ல இருந்து நம்மளுக்கு 600க்குள்ள மெம்பர்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா. ஸோ இப்போ இது எப்படி நம்ம கட் ஆஃப் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இதுக்கு முன்னால நம்ம வந்து கண்டிப்பா கவுன்சிலிங்ல நம்மளுக்கு சேஞ்சஸ் வரும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு, நம்மளுக்கு எல்லாம் எனது ஓரளவு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு இருந்தோம். பட் எல்லாமே என்ன தலைகீழ மாறிடுச்சு சரியா. கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால தான் பாருங்க, இப்ப பாருங்க ஒரு சின்ன ரேங்க் கம்பேரிசன் தான். ஸோ மார்க்ஸ் இப்ப பாருங்க 650ல 2022ல இதோட ரேங்க் பாத்தீங்கன்னா 4,704. இதே 650ல 2023ல நம்ம ஆல் இந்தியா ரேங்க பாத்தீங்கன்னா
7,228. ஓகேயா, இதுவே 20,024 நம்ம 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மார்க் எவ்வளோ இருக்குன்னா, நம்ம ரேங்க் எவ்வளோ இருக்குன்னா அபோவ் 25,000. ஓகேயா, ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்காது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 615 இந்த மார்க் எடுத்த அந்த இந்த மார்க்ல ஆல் இண்டியா ரேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,875 ரேங்க்ல இருந்தாங்க. தென் 2023ல 14ல இருந்து 20,000 இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்க 615 எடுத்து 2024ல அபோவ் 60,000. ஓகே பாருங்க. தென் 600 மார்க்ஸ் இது எடுத்துக்கோங்க. ஸோ இது 2022ல 21,164 அந்த ரேங்க்ல இருந்துச்சு. இதுவே 2023ல 21ல இருந்து 29 மாறியாச்சு. பட் 24ல நம்மளுக்கு 70+. ஓகே, 70,000 அந்த ரேங்க்ல வரும். 590 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 24,878 அந்த ரேங்க்ல இருந்தோம். 2023ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 34+ மாறிச்சு, 34,000 அந்த பிளஸ் மாறிச்சு. பட் நோ இது வந்து டோட்டலா என்னது 90,000க்கு மேல என்ன செய்தாச்சு, போயாச்சு. ஓகேயா, ஸோ வந்து நம்ம வந்து ரியாலிட்டியை ஜஸ்ட் அப்படி நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்காக நீங்க வந்து ஃபெடப் ஆக வேண்டாம். கண்டிப்பா நம்ம ஸ்டேட், இந்த தமிழ்நாடு ஸ்டேட்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்மளுக்கு என்னது பிளஸ் ஆர் மைனஸ் ஓகேயா இருக்கலாம். இல்ல ஓசியில நான் வந்து சேஃப் மார்க் சொல்லியிருக்கேன். சேஃபஸ்ட் மார்க்னு சொல்லும்போது இதை விட ஒரு 10+ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓசி 620+ வரலாம். தென் பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 590+ இருந்ததுன்னா நம்மளுக்கு சேஃபஸ்ட்னு சொன்னா இதை விட 10 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, பிசிஎம் 580+, 590+ இருந்ததுன்னா நமக்கு வந்து சேஃபஸ்ட். எம்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 570+. ஓகேயா, எஸ்சி 500+, எஸ்சிஏ 430+, தென் எஸ்டி 400+. ஓகேயா, கண்டிப்பா இல்ல மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகேயா, ஸோ வந்து எல்லாருமே தைரியமா இருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் வருதா என்னன்னு நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா ரீநீட் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை. கவுன்சிலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு, ஆர்டரே வந்து என்ன செய்தாச்சு, போட்டாச்சு. ஓகே, நம்ம வந்து நீட் 2024 எப்படியும் நினைச்சோம். பட் வந்து ஸ்கேம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட ஃபியூச்சர், அவங்களோட டைம் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, என்டிஏ நல்லா விளையாடி இருக்காங்க. ஓகேயா, ஸோ 2025லயாவது நம்ம ஒரு நல்ல இதை நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்த்து ஜஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha RSS. Thank you.